ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒன் வேர்ட்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட ஒற்றுள் ராஸ்டர் பட கோப்பு வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஜேபிஇஜி. அடுத்து செகண்ட் ஒன், பிளேஸ் கட்டளை டேஷ் பட்டியல் இடம்பெற்றிருக்க வேண்டும், ஃபைல். தேர்ட் ஒன், டேஷ் கட்டளை ஏற்கனவே இருக்கும் தரவுத்தள அல்லது அட்டவணை கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறது, ஆல்டர். அடுத்தது ஃபோர்த் ஒன், பிஹெச்பி கோப்பி நீட்டிப்பு என்ன, .php. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான குறிமுறை தொகுதியாகும், செயற்கூறு. சிக்ஸ்த் ஒன், கீழ்கண்ட ஒற்றுள் எது ஸ்விட்ச் கூற்றிலிருந்து வெளியேற பயன்படுகிறது, பிரேக். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபார் மடக்கில் உள்ள இன்க்ரிமெண்ட் பகுதியின் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ரைட் ஆன்சர் டு அப்டேட் வேரியபிள்ஸ். அடுத்தது எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எந்த படிவ கோட்பாடு பயனரை பல மதிப்புகளை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது, சரியான விடை வந்து தேர்வு பட்டிகள், அதாவது செக் பாக்ஸஸ். நைன்த் ஒன், பிஹெச்பியின் எந்த மதிப்பு செயற்கூற்றை ஆதரிக்கிறது, வெர்சன் 5.0. அடுத்தது 10th ஒன், பின்வரும் ஒன்றில் எது ஒரு சமூக ஊடகம் அல்ல, ஜிமெயில். 11th ஒன், ஒய்ஃபையின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸோ ஒயர்லெஸ் ஃபெடிலிட்டி. அடுத்தது 12th ஒன் பார்த்தீங்கன்னா, பின்வரும் இணைப்பானில் எது SAMP இணைப்பு என அழைக்கப்படுகிறது, RJ21. 13, G2G முறைகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன, அதாவது உள்நோக்கல் மற்றும் வெளிநோக்கல். 14, யூபிஐயின் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க, யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். அடுத்து 15, மின்னணு தரவு பரிமாற்ற கட்டமைப்பு எத்தனை வகையான அடுக்குகளை கொண்டுள்ளது, 4. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.